உமா. உமா மாதாஜி வெல்கம் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே ராமா ஹரே ஹரே ராமா ராமா ஹரே ராம ராமா ராமா ராம ஹரே ராம ஹரே. ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம ஸ்டார்ட் ஹரே கிருஷ்ணா பண்ணலாம். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் व्यासं ततो जयमुदीरये. नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्ठिकी. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी क्षभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. मुखं करोति वाचालं भङ्गं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्. कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथं. हरि ओं तत्सत्. हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். இன்னைக்கு நாம 23வது பதம் படிக்கணும் இல்லையா? கரெக்ட் தானே? ஆமா மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்காதா? பாயிண்ட் சொல்லலாமா? அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லாத கால்கள் அடிமரங்களை போன்றது அப்படின்னு சொல்லி ஒரு லைன் படிச்சோம் மாதாஜி. வெரி குட் வெரி குட். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ரெகுலரா இஸ்கான் கலப்படம் கோவிலுக்கு நம்ம வந்து போகணும் மாதாஜி. யாத்ரா போகணும்ல. ஜென்ரலா கோவிலுக்கு வந்து நம்ம வந்து போகணும். மிருகங்களுக்கு ஒப்பிடுற மாதாஜி. மிருகங்களுக்கு 4 மிருகங்கள், கழுதை, நாய்கள், அதுக்கு ஒப்பிடுற மாதாஜி. நம்ம இன்னும் 2 பேரை விட்டுட்டீங்களே. கழுதை, பன்றி மாதாஜி. ஒட்டகம், பன்றி, நாய். சோ அத எதுக்காக அந்த மாதிரி கம்பேர் பண்ணாங்க அப்படிங்கறத விளக்கம் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். பகவானை காணாத கண்கள் வந்து மயிலில் உள்ள இறையில் உள்ள கண்கள் போன்றது. கண்கள் மாதிரி. வெரி குட் வெரி குட். அதாவது வாழ்க்கை வந்து அனுபவிக்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தவறான வழியில அதை யூஸ் பண்ண கூடாது. மிருதனுக்கும் இதுக்கும் அப்புறம் டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும். பகவானை பத்தி கேட்கலன்னா அந்த காதுகள் வந்து பாம்பினோட குழிய செடித்துவார வந்து பாம்போட குழின்னு பார்த்து அதே மாதிரி அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையை நம்ம வேஸ்டேஜ் செய்யறது நம்மளோட முட்டாள்தனம். நம்ம அதை வேஸ்ட் பண்ண கூடாது. ஒரு நிமிஷத்தையும் நம்ம பகவானுடைய நோக்கி போகணும் அப்படின்னு.
ஓகே, தேங்க்யூ எஸ் மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் பதம் 23 தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம். 23வது பதம் மூன்றாவது படிக்கிறேன். அத்தியாயமா எஸ், 3வது மாதாஜி? அத்தியாயம், மூணாவது அத்தியாயம் மாதாஜி. 2வது காண்டம், 3வது அத்தியாயம், பதம் 23வது பதம். जीवं च वो भगवताङ्घ्रिरेणुं न जातुमद्यो विलपेतयस्तु श्रीविष्णुपत्या मनुजस्तुलस्याः स्वलं च वो यस्तु न वेदगन्तम्. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. தூய பகவத் பக்தரின் பாத தூசியை தன் தலை மீது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாதவன் வெறும் உயிரற்ற உடல் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் பகவானின் தாமரை பாதங்களிலிருந்து வரும் துளசி இலைகளின் நறுமணத்தை என்றுமே அனுபவித்து அறியாதவன் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் அவனும் ஒரு சவமே ஆவான். இங்க 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு பக்தர்களுடைய பாத தூசி, பக்தர்களுடைய பாத சேவை செய்யணும். மாதாஜி, இந்த கோபியர்களோட இது ஞாபகம் வருது. இந்த ஆமா தூய பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கு தலைவலி வந்த போது அதுதானே அந்த லீலையை சொல்றார். ஆனா இங்க அது பகவான் ஏத்துக்கிறார். ஆனா இது நம்ம ஏத்துக்கணும். பக்தர்களுடைய பாத தூளிய நாம ஏத்துக்கணும். சோ அப்புறம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகள், அந்த துளசி இலைகளுடைய நறுமணம், மலர்களுடைய நறுமணத்தை நாம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க நாம மூச்சு விட்டுட்டு இருந்தாலும் கூட நாம உயிரோட இருக்கிறதுக்கு சமம் கிடையாது அப்படின்னு சௌனக ரிஷிகள் சொல்றாங்க. பொருளுரை நேத்து யார் படிக்கல? லாஸ்ட் கிளாஸ்ல யார் படிக்கல? ஹேமலதா மாதாஜி படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் சொல்வது போல் சுவாசித்துக் கொண்டிருக்கும் சவம் ஒரு பேயாகும். ஒரு மனிதன் இறந்து போனால் அவன் சவம் என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் நம்முடைய தற்பொழுது உள்ள கண்களுக்கு புலப்படாத ஒரு சூட்சும உருவில் மீண்டும் அவன் தோன்றி செயல்படுவான் ஆயின் அத்தகைய இறந்து போன உடல் ஒரு பேயாகும். பேய்கள் பிறருக்கு எப்பொழுதுமே அஞ்சத்தக்க சூழ்நிலையை ஏற்படுத்துவதால் அவை தீய சக்திகளாக கருதப்படுகின்றன. அதே போலவே தூய பக்தர்களுக்கோ அல்லது ஆலயங்களில் உள்ள விஷ்ணு மூர்த்திகளுக்கோ மரியாதை வழங்காதவர்கள் பேயை போன்ற பக்தர் அல்லாதவர்கள் பக்தர்களுக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எப்பொழுதும் உருவாக்குகின்றனர். அத்தகைய தூய்மையற்ற பேய்களின் எந்த நிவேதனத்தையும் பகவான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒருவரிடம் அன்பு செலுத்தும் முன் அவரது நாயிடம் முதலில் ஒருவன் அன்பு காட்ட வேண்டும் என்று பழமொழி உள்ளது. பகவானின் தூய பக்தருக்கு உண்மையாக தொண்டு புரிவதால் தூய பக்தி நிலை அடையப்படுகிறது. எனவே தூய பக்தர் ஒருவரின் தொண்டனாக இருப்பதே பகவானிடம் மேற்கொள்ளப்படும் பக்தி தொண்டின் முதல் கட்டுப்பாடாகும். இக்கட்டுப்பாடு பின்வரும் கூற்றால் பூர்த்தி செய்யப்படுகிறது. மற்றொரு தூய பக்தருக்கு தொண்டு புரியும் ஒரு தூய பக்தரின் பாத தூசியை ஏற்றுக்கொள்ளுதல். அதுவே தூய சீட பரம்பரை அல்லது பக்தி பரம்பரை முறையாகும். பெருமுனிவன் அடப்பரம்பர் முக்தியடைந்த பரமஹம்சரை எவ்வாறு எய்தினார் என்று மகாராஜர் ரகுகணர் வினவினார். அதற்கு மாமுனிவர் பின்வருமாறு விடையளித்தார். பாகவதம் 5.12.13. ரகுகணைத தமசானயாதி சேட்சயா நிர்வபணாத்ருஹத்வா சந்தசா நைவ ஜலாக்னி சூரிய மகத்பாதனரஜோபேகம். மகாராஜா அசோகனரே பக்தி தொண்டின் பூரணத்துவ வந்துட்டாங்க. மாதாஜி மியூட்ல இருக்கு. மாதாஜி கேக்கல. ஓகே, படிச்சிட்டீங்களா? இல்ல மாதாஜி, நீங்க கட்டாகவும் நான் பாதியில நிப்பட்டேன் மாதாஜி. அந்த ஸ்லோகத்துல சரி, படிங்க. மாதாஜி. ரகு கணைத தமசா நயாதி நசேச்சியா நிர்வபணாத் ருஹாத் வா
न सन्तसा नैव जलाग्नि सूर्यैर् विना மகத்பாத ரஜோபிசேஷம். மகாராஜா அசோகனரே, பக்தி தொண்டின் பூரணத்துவ நிலையை, பரமஹம்ச நிலையை சிறந்த பக்தர்களின் பாத புழுதியால் ஒருவன் ஆசிர்வதிக்கப்பட்டால் ஒளிய அடைய முடியாது. தவத்தாலோ வேத வழிபாட்டு முறையாலோ துறவு வாழ்வை மேற்கொள்வதாலோ இல்லற வாழ்வின் கடமையை நிறைவேற்றுவதாலோ வேத மந்திரங்களை ஓதுவதாலோ அல்லது சூரியனின் கடும் வெப்பத்திலும் குளிர்ந்த நீருக்குள்ளும் அல்லது கொழுந்து விட்டெறியும் தீயின் முன்பாகவும் தவங்களை ஏற்றுவதாலோ அதை அடையவே முடியாது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது தூய பக்தர்களின் உடைமை ஆவார். இதன் விளைவாக பக்தர்களால் மட்டுமே மற்றொரு பக்தனுக்கு கிருஷ்ணரை வழங்க முடியும். கிருஷ்ணரை நேரடியாக அடையவே முடியாது. எனவே பகவான் சைத்தன்யர் தம்மை பிருந்தாவனத்து கோபியர்களை பரிபாலித்து வருபவரான பகவானின் தொண்டர்களிடம் மிகவும் கீழ்ப்படிந்துள்ள தொண்டன். கோபி பர்த்து பத கமலேயோர் தாச தாசானு தாச என்று கூறிக்கொண்டார். ஆகவே தூய பக்தன் பகவானை நேரடியாக அணுக முயலுமானால் பகவானின் தொண்டர்களுக்கும் தொண்டனை திருப்திப்படுத்த முயல்கிறான். இதனால் பகவான் திருப்தி அடைகிறார். அதன் பிறகு மட்டுமே பகவானின் தாமரை பாதங்களில் ஒட்டி கொண்டிருக்கும் துளசி இலைகளின் சுவையை பக்தனால் அனுபவிக்க முடியும். பிரம்ம சம்ஹிதையில் வேத இலக்கியங்களில் பெரும் பண்டிதரால் மட்டுமே பகவானை கண்டுவிட முடியாது என்றும் அவரது தூய பக்தர்களின் மூலமாக மட்டுமே மிகச் சுலபமாக அவரை அணுக முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிருந்தாவனத்தில் தூய பக்தர்கள் எல்லோரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இன்ப சக்தியாகிய ஸ்ரீமதி ராதா ராணியின் கருணையை வேண்டி பிரார்த்திக்கின்றனர். ஸ்ரீமதி ராதா ராணி பௌதிக பெண்மைக்குரிய தன்மையின் பரிபூர்ண நிலையை ஒத்திருக்கிறார். இலகிய மனம் படைத்தவரான அவர் பகவானின் ஒத்த பாகமாவார். எனவே ராதா ராணியின் கருணை உண்மையுள்ள பக்தர்களுக்கு உடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய பக்தனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவள் ஒருமுறை சிபாரிசு செய்ததும் பகவான் உடனே அந்த பக்தனை தனது சகவாசத்திற்குள் நுழைய அனுமதிக்கிறார். எனவே நேரடியாக பகவானின் கருணையை சம்பாதிப்பதை விட பக்தனின் கருணையை சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்பதே இதன் தீர்மானமாகும். இவ்வாறு செய்வதால் பக்தனின் தயையினால் பகவத் தொண்டிற்குரிய இயல்பான கவர்ச்சி மீண்டும் எழுப்பப்படுகிறது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த பொருளுரைக்கும் நமக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு இருக்கு? யார் சொல்றீங்க? நம்ம இப்ப படிச்ச ஸ்லோகம், இதனுடைய பொருளுரை, இதுக்கும் நமக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. பக்தர் நம்ம பக்தர்களோட சங்கத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறதுனால நம்மனால பக்தி பண்ண முடியும் மாதாஜி. நம்ம எந்த தவமோ வேத மந்திரம் சொல்றதை விட நம்ம இந்த பக்தர் சங்கத்துல இணைஞ்சு நம்ம படிக்கிறது பக்தி தொண்டாற்றுறதுக்கு நல்லது அப்படின்னு. வேற பதில்? இந்த ஸ்லோகம் மாதாஜி, நம பங்கஜாய நாபாய நம அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே பிரபு. சம்பந்தம் இல்ல பிரபு. வேற யாராவது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சொல்லலாம். தாசான அதுவா மாதாஜி? தட் இஸ் தாச மாதாஜி. ஓகே. வித்யா மாதாஜி என்ன மாதாஜி, சொல்றாங்க? நம்ம பிரபுபாதரை குருவாயத்துன்னு இருக்கோம்ல, அவர் தூய பக்தர். வெரி குட், வெரி குட், வண்டர்ஃபுல் அதனால ஆன்சர். நம்மளையும் கிருஷ்ணர் அக்செப்ட் பண்ணிப்பார். சோ நமக்கு நேரடியா Thank you, கிருஷ்ண மாதாஜி. பக்திங்கிறதெல்லாம் கிடையாது இல்லையா? எப்போ நாம பிரபுபாதருடைய அடைக்கலத்துல வந்தோமோ அப்பத்துல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்? ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம், பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம். சோ மகத்பாத ரஜோபிஷேகம். மகத்பாத ரஜ அப்படின்னாக்க அவருடைய தாமரை திருவடிகள்ல இருக்கக்கூடிய தூசுன்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே தூசை ஏத்துக்கிறதும் கரெக்டு தான். அவருடைய அறிவுரைகளை ஏத்துக்கிறோம். தூய பக்தருடைய அறிவுரைகளை ஏத்துக்கும் போது அது நம்ம என்ன பண்ணுது? நம்ம வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்கா மாத்தி விட்டுருது. இந்த ரகுகணனுக்கும் ஜடபரதருக்கும் இந்த உரையாடல் வருது. ரகுகுணன் யாரு அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய அரசர். அப்போ ஜடபரதருடைய கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? முதல்ல அவர் என்னவா இருந்தார்? பெரிய அரசராக இருந்தார். அதற்கு பிறகு பரதமலரா இருந்தார். அப்புறம் எல்லாமே துறந்து காட்டுக்கு போனார். காட்டுல போய் அவர் தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா எதனால கவரப்பட்டார்? மான் மேல ஒரு ஆசைப்பட்டு ஒரு அடுத்த மான் பிறவியில பிறவியால மானாவே கவரப்பட்டு பிறந்தார். அதுக்கப்புறம் அந்த மான் பிறவியில அவர் தபம் எல்லாம் பண்ணி பகவானோட சிந்தனையிலே அவருக்கு இருந்து அந்த ஞாபகம் வந்தது, பூர்வ ஜென்மம் ஞாபகம் இருந்தது. அடுத்த பிறவி ஒரு பிராமண குடும்பத்துல
பிறந்தார். ஆனா அவர் ஜடம் மாதிரி இருந்ததுனால அவர் எல்லாரும் ஜடம் ஜடம்னு சொல்லி அவர் ஜடபரதர் கிடையாது. மிகப்பெரிய பக்தர். ஆனா தன்னை வெளிப்பார்வைக்கு அப்படி காட்டிக்கிட்டார். ஏன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா திரும்ப நம்ம எங்கேயாவது மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தார். அப்போ ஒரு சமயத்துல அவரை காளிக்கு பலி கொடுக்கறதுக்காக இந்த திருடங்கள்லாம் கூட்டிட்டு போய் அவரை காளிக்கு பலி கொடுக்க போறாங்க. அப்ப காளி தேவி அந்த சிலையில இருந்து வெடிச்சு வந்து என்ன பண்றாங்க, அந்த துஷ்டர்களை எல்லாம் அவங்க சம்ஹாரம் பண்ணி, அப்ப கூட ஜடபரதர் காளிக்கு ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லவே இல்லை. அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கார். அப்போ போற வழியில பார்த்தோம் அப்படின்னா இந்த ரகுவன ராஜா பல்லக்குல வந்துட்டு இருக்கார். அப்போ அந்த பல்லத்துக்கு தூக்குறதுல ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் முடியல. அதனால பாக்குறாங்க வாட்ட சட்டமா இருக்காரு இந்த ஆளு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பல்லக்கு தூக்க சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம ஜடபரதர் என்ன பண்றாரு அப்படின்னா, கீழே ஒரு எறும்பு போகுதா அதை மிதிக்காம இப்படி போறாரு, இந்த பக்கம் போகுதா இப்படி போறாரு. அப்போ உள்ள ராஜாவுக்கு இப்படி இப்படி ஆடும்போது ராஜா கோபம் வருது. என்ன பல்லக்கு தூக்கியுமே, என்னோட உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரியா பல்லக்கு தூக்குவாங்க, நான் எப்பேற்பட்ட ராஜா, எப்படி பல்லக்கு தூக்கணும், இப்படி பல்லக்கு தூக்குறானே அப்படின்னு சொல்லி அந்த அரசர் அவனை வந்து ரொம்ப கேவலமா பேசுறார். சோ அப்பதான் வந்து ஜடபரதர் வாய் திறந்து முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் சொல்ற, யார் ராஜா, யார் பல்லக்கு தூக்கி அப்படிலாம் பேசும்போது ராஜாவுக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு பல்லக்கு தூக்கி ராஜாவை எதிர்த்து எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இறங்கி பாக்குறார். யார் நீ அப்படின்னு கேட்கும்போதுதான் அவருக்கு உபதேசம் எல்லாம் பண்றார். அப்போ பக்தர்களுடைய பாத தூளி, அவர்களுடைய கருணை இருந்தாதான் பக்தி கிடைக்குமே தவிர நாமளா முயற்சி பண்ணி பக்தி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. சோ வித்யா மாதாஜி கரெக்டா சொன்னாங்க. ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினாலதான் நமக்கு இந்த கிருஷ்ண பக்திங்கிறது சாத்தியமாகி இருக்கு. பிரபுபாதருடைய கருணை, அவருடைய சிஷ்யர்களுடைய கருணை, அவங்களுடைய சிஷ்யர்களுடைய கருணை, இப்படி பார்த்தோம்னா யாரோ ஒரு பக்தர் நமக்கு என்ன பண்றார், அவருடைய கருணையை கொடுக்கிறார். அதை நம்ம ஏத்துக்கும் போது நமக்கு இந்த பக்தி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. இல்லைன்னா நினைச்சு பார்க்க முடியுமா, இந்த 4 சட்டத்திட்டம் கடைபிடிக்கிறது, காப்பி விடுறது, வெங்காயம் போட்டு சாப்பிடாம இருக்கிறது, வேளா வேலைக்கு பகவானுக்கு நிவேத்தியம் பண்றது, அதுக்கப்புறம் 16 மாலை ஹரே கிருஷ்ண மந்திரம் வேற சொல்றது, பாகவதம் பகவத்கீதை படிக்கிறது, கற்பனை பண்ணி கூட நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? நினைச்சு பாருங்க, முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரோம்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட கருணைய பகவான் நமக்கு பக்தர்கள் மூலமா தான் கொடுக்கிறார். ஆக பக்தர்களுடைய பாதங்கள்ல நாம எப்பவுமே அடைக்கலம் ஏத்துக்கணும். பிரம்ம சம்ஹிதால பிரம்மா சொல்ற, அத்வைதமச்சுதமநாதிமனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபமதுர்லபமாத்ம பக்தோ யோவெந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு சொல்ற. வேதேஷு துர்லபம் அப்படிங்கிறார். வேதங்களை படிச்சவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப அரிதானது பகவானை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா முதல்ல சொன்ன விஷயங்கள் அத்வைத்தம், அச்சுதம், அநாதிம், அனந்த ரூபம், ஆத்யம், புராண புருஷம், நவயௌவனம், இதெல்லாம் புரிஞ்சுக்கும். இதெல்லாம் பகவானுடைய பல்வேறு விதமான கல்யாண குணங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது துர்லபம், வேதேஷு துர்லபம் அப்படின்ட்டார். ஆனா யாரால இதெல்லாம் சுலபமா புரிஞ்சுக்க முடியும்? அதுர்லபம் ஆத்ம பக்தோ, யார் ஒருத்தர் பகவானுக்கு தூய்மையான அன்போட யார் வந்து உள்ளன்போட பக்தி பண்றாங்களோ அவங்களால இத்தனை விஷயங்களையும் ஒரு நொடியில புரிஞ்சுக்க முடியும். எஸ், பகவான் இரண்டற்ற ஒருவர், ஆனா அவர் எண்ணற்ற வடிவங்கள்ல இருக்கார். அத்வைத்தம், அச்சுதம், வீழ்ச்சி அடையாதவர், அநாதி, அவர் எண்ணற்ற வடிவங்கள், அவருக்கு வந்து ஆதி கிடையாது, அனந்த ரூபம், எத்தனையோ வடிவங்கள் அவருக்கு இருக்கு. அப்போ எல்லாமே கான்ட்ரடிக்டரியாவே வந்துகிட்டே வரும். அது எப்படி? அத்வைத்தம், அவர் ஒத்தர் தான், அனந்த ரூபமா எப்படி இருக்க முடியும்? ஒத்தரே எப்படி பல உருவங்கள்ல இருக்க முடியும்? நமக்கு அதெல்லாம் புரியவே புரியாத விஷயங்கள். ஆனா உண்மையிலே பக்தி பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப சுலபமா புரியும். அதனாலதான் வேதங்களை படிக்கிறவங்களால கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி ஏத்துக்க முடியல, முழுமுதற் கடவுளா ஏத்துக்க முடியல, கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஆனா பக்தர்கள் ரொம்ப சுலபமா அதை ஏத்துக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம். தத்தஸ்மசாரம் கிருதயம் பதேதம் யத் கிருஹ்யமானைர் ஹரிநாமதேயைஹி ந விக்ரியேதாத யதா விகாரோ நேத்ரே ஜலம் காத்ர ருஹேஷு ஹர்ஷக. பகவானின் புனித நாமத்தை மன உரிமையுடன் ஒருவன் பாடியதும் பரவச நிலை ஏற்படும் பொழுதோ, கண்களில் நீர் திரும்பும் பொழுதோ, மெய் சிலிர்க்கும் பொழுதோ, இலகாமலேயே இருக்கும் ஒருவனது இதயம் இரும்பை போன்றது என்பதில் சந்தேகம் இல்லை. சாண்டிங் பண்ணும்போது நமக்கு தூக்கம் தான் வருது இல்லையா? காலம்பரை எழுந்து
4:30 மணிக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படியே நமக்கு தூக்கம் தான். எங்கேருந்து கண்ணுல தண்ணி வருது நமக்கு. நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதருத்தயா கிரா உலகை நிஷிதம் வபூகதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி அப்படின்னு சித்திரை மகாபிரபு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இதயம் எப்படி இருக்கு? இரும்பு மாதிரி இருக்கான். அது வெண்ணெய் மாதிரி மாறணும். அப்பதான் பகவான் திருட வருவார். அந்த வெண்ணைய திருட வருவார். அந்த வெண்ணெய் மாதிரி மாறணும்னா வேற என்ன ப்ராசஸ் இருக்கு? அப்படின்னா சாண்டிங் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தூங்கி வழிஞ்சாவது என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு சாண்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. பொருளுரை சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. படி. பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். 2ஆம் காண்டத்தில் முதல் 3 அத்தியாயங்களில் பக்தி தொண்டை படிப்படியாக முன்னேற்றமடைய செய்யும் முறை அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் அத்தியாயத்தில் கேட்டல் மற்றும் பாடுதல் ஆகிய முறைகளால் பக்தி தொண்டின் முதற்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆரம்ப சாதகர்களுக்கு முழு முதற் கடவுளின் விஸ்வரூப வழிபாடு சிந்தனை சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பகவானின் சக்திகளின் மூலமாக உண்டாகும் அத்தகைய சிந்தனைகளால் மனதுக்கும் புலன்களுக்கும் புத்துயிர் அளிப்பது சாத்தியமாக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் எல்லா இடங்களிலும் ஜட பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் பரமாத்மாவாக இருக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் மீது மனதை படிப்படியாக ஒருமுனைப்படுத்த வேண்டும். பஞ்ச உபாசனா எனப்படும் 5 வகையான உபாசனை முறைகளும் மனோநிலைகள் கூட சாதாரண மனிதனின் முன்னேற்றத்திற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவை படிப்படியான முன்னேற்றம், தீ, மண், மின்சாரம் மற்றும் சூரியன் ஆகியவற்றின் உருவிலுள்ள உயர் சக்திகளின் வழிபாடு, எண்ணற்ற ஜீவராசிகள், சிவபெருமான் மற்றும் இறுதியாக பகவான் விஷ்ணுவின் விரிவங்கமாகிய பரமாத்மா என்பனவாகும். 2ஆம் அத்தியாயத்தில் அவை நன்றாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 3ஆம் அத்தியாயத்தில் ஒருவன் விஷ்ணுவை உண்மையாக வழிபடும் நிலையான தூய பக்தி தொண்டின் நிலைக்கு உயர வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஜீவராசி பரமபுருஷனின் நித்திய தொண்டனாக இருப்பதால் ஆன்மீக வளர்ச்சியானது இதே மாற்றத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே பக்தி தொண்டில் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அது இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுகிறது. இம்மாற்றம் ஜட இன்பத்துக்காக உலகை அடக்கியாள வேண்டும் என்ற பொய்யுணர்வை துறப்பதிலும் பகவானுக்கு அன்பு தொண்டாற்ற வேண்டும் என்ற முன்னேற்றமான மனநிலையிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கு ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது போல் கண்கள், காதுகள், மூக்கு, கைகள் மற்றும் கால்கள் போன்ற உடல் உறுப்புகளால் இயற்றப்படும் விதி பக்தி அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட பக்தி தொண்டு இப்பொழுது மனதோடு சம்பந்தப்படுத்தி இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனதுதான் உடலகங்களின் எல்லா செயல்களுக்கும் உந்தும் சக்தியாக இருக்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட பக்தி தொண்டை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவரின் இதய மாற்றம் எல்லா வழிகளிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தகைய மாற்றம் உண்டாகவில்லை எனில் அந்த இதயம் இரும்பு கவசம் கொண்டது என்று கருதப்படுகிறது. ஏனெனில் பகவானின் புனித நாமத்தை பாடிய பிறகும் அந்த இதயம் விலகுவதில்லை. பக்தி தொண்டை நிறைவேற்றும் பொழுது கேட்டல், பாடுதல் ஆகியவை அடிப்படை கொள்கைகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவற்றை முறையாக செயலாற்றினால் கண்களில் கண்ணீர் மற்றும் உடலின் மேல் ஏற்படும் உரோம சிலிர்ப்பு ஆகிய அறிகுறிகளை கொண்ட பரவச நிலை உண்டாகும். இவை இயற்கையாகவே விளையும் பலன்கள் என்பதுடன் கிருஷ்ண பிரேமை என்ற பூரணத்துவ நிலையை அடைவதற்கு முன்னதாகவே நேரிடும் பரவச நிலையின் தொடக்க அறிகுறிகளாகும். புனித நாமத்தை தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? உமாதேவி மாதாஜி மாதாஜி படிக்கவா? அவங்க உமாதேவி மாதாஜி. ஓ, உமாதேவியா? அவங்கதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. மாதாஜி ஒரு நிமிஷம் அந்த பக்கம் பாவநிலை அதுல இருந்தாங்க மாதாஜி. சாரி, புனித நாமத்தை தொடர்ந்து கேட்டு பாடிய பின்னரும் கூட அதற்குரிய பிரதிபலன் உண்டாகவில்லை எனில் குற்றங்களே அதற்கு காரணம் என்று கருதப்படுகிறது. அதுவே சந்தர்ப்பம் என்ற நூலின் அபிப்பிராயமாகும். புனித நாம ஜபத்தின் ஆரம்பத்தில் பகவானின் பாதங்களில் இழைக்கப்படும் 10 வகையான குற்றங்களை தவிர்ப்பதில் பக்தர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை எனில் பெருவுணர்ச்சியின் பிரதிபலன்களாக கண்ணீர் மற்றும் மெய்சிலிர்ப்பு ஆகியவை நிச்சயமாக ஏற்படாது. பாவநிலை 8 விதமான உன்னத அறிகுறிகளால் வெளிப்படுத்தப்படுகிறது. அவை செயலற்று போதல், வியர்வை, மெய்சிலிர்ப்பு, பேச்சற்று போகும் நிலை, நடுக்கம், உடல் வெளுத்து போகுதல்,
பெருகும் கண்ணீர் மற்றும் சமாதி நிலை ஆகியவையாகும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் பக்தி ரசாமிருத சிந்து என்ற நூலின் ஒரு சுருக்கமாகிய பக்தி ரச அமுதம் என்னும் நூல் அத்தகைய அறிகுறிகளை விவரிப்பதுடன் உன்னதமான மற்ற முன்னேற்றங்களையும் தெளிவாக விவரிக்கிறது. யோக்கியமற்றவனோ யாரோ ஒரு ஆரம்ப சாதகன் மேலேயுள்ள அறிகுறிகளை மட்டமான பாராட்டுக்காக பின்பற்றியதை தொடர்ந்து ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் இவ்வெல்லா பாவ விளம்பரங்களையும் பாவன் பெரிதும் சொல்லணும், கண்டித்துள்ளார். பாவன் சொல்லக்கூடாது. பாவம் அப்படின்னு சொல்லணும். பாவன் சொல்லணும். பாவம் இவ்வெல்லா பாவ விளம்பரங்களையும் பெரிதும் கண்டித்துள்ளார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியிடம் கூட கோஸ்வாமியும் கூட அதை கண்டித்துள்ளார். சில சமயங்களில் மேற்கண்ட பரவச நிலைக்குரிய எல்லா 8 அறிகுறிகளையும் உலகாயுத பக்தர்கள் பிரகிருத்த சகஜியர்கள் பின்பற்றுகின்றனர். பாராட்டை பெறுவதற்காக யாரோ ஒரு அயோக்கியன் மேற்கண்ட அறிகுறிகளை காட்டியதை எச்சரிக்கும் வகையில் ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அதை கண்டித்துள்ளார். ஆனால் தடை விதிக்கப்பட்டுள்ள விஷயங்களில் அந்த போலி பக்தன் பற்று கொண்டிருப்பதை காணும் பொழுது அந்த போலியான அறிகுறிகள் உடனே கண்டுபிடிக்கப்படுகின்றன. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் அல்லது பெண்களுடன் முறைகெட்ட உடல் உறவு கொள்ளல் ஆகியவற்றில் பற்று கொண்டுள்ள ஒருவன் பக்தனுக்குரிய அடையாளங்களை பெற்றிருந்தாலும் அவன் மேற்கண்ட பரவச அறிகுறிகளை பெற்றிருப்பது சாத்தியமல்ல. ஆனால் சில சமயங்களில் இந்த அறிகுறிகள் வேண்டுமென்றே காட்டப்படுவதால் இத்தகைய போலி வேஷக்காரர்கள் கல்நெஞ்சக்காரர்கள் என்றும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி குற்றம் சாட்டுகிறார். அத்தகைய உன்னத அறிகுறிகளின் பிரதிபலிப்பு சில சமயங்களில் அவர்களை பாதிப்புற செய்தாலும் துர்ப்பழக்கங்களை கைவிடாமல் தொடர்ந்து பின்பற்றுவார்களே ஆயின் உன்னத உணர்வை அவர்களால் அடைய முடியாது. பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கவுரை சேர்ந்த ஸ்ரீல ராமானந்த ராயரை கோதாவரி நதி தீர்த்தத்தில் சந்தித்த பொழுது இவ்வெல்லா அறிகுறிகளையும் வெளிப்படுத்தினார். ஆனால் ராயரின் ஏவலாளிகளின் பக்தரல்லாத பிராமணர்கள் சிலர் அங்கு இருந்ததால் பெருமான் இவ்வறிகுறிகளை மறைத்துக் கொண்டார். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக அவை முதல் தரமான பக்தனின் உடலில் கூட காணப்படுவதில்லை. ஆகவே ஜடாசைகளை நிறுத்திய உடனேயும் சாந்தி ஒவ்வொரு வினாடியையும் பகவான் உன்னத அன்பு தொண்டில் உபயோகிக்கும் பொழுதும் உபியார்த்த காலத்துவம் பகவானை சதா போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பதற்குரிய பேராவல் உண்டாகும் பொழுதும் நாம காணே சதா ருச்சி பகவானின் புண்ணிய ஸ்தலத்தில் வாழ வேண்டும் என்ற கவர்ச்சி ஏற்படும் பொழுதும் பிரீத்திஸ்தலே ஜட இன்பத்திலிருந்து பூரண துணர்வு ஏற்படும் பொழுது வெளிப்படுகிறது. உன்னதமான இவ்வெல்லா இயல்புகளையும் விரக்தி செய்து கொண்டவன் உண்மையாகவே பாவநிலையை அடையப்பட்டவன் ஆகிறான். இம்முறையை பின்வருமாறு சுருக்கி கூறலாம். பகவானின் புனித நாமத்தை முற்றிலும் குற்றமற்ற முறையில் பாடுபவனும் அனைவரிடம் நட்பு கொண்டவுமான முதிர்ந்த பக்தர்களால் பகவானின் புகழ் பாடுவதால் உண்டாகும் உன்னத சுவையை உண்மையாகவே அனுபவிக்க முடியும். மேலும் மேலே குறிப்பிட்டவாறு ஆரம்ப சாதகர்கள் பக்தி தொண்டின் சார்ந்தபடியில் இருப்பதால் ஆச்சாரியர்களை பின்பற்றாமல் பக்தி விதிகளில் அவர்களுடைய சொந்த வழிகளையும் உபாயங்களையும் உண்டாக்கிக் கொள்கின்றனர். இதனால் பகவானின் புனித நாமத்தை எப்பொழுதும் அவர்கள் பாடிக்கொண்டிருப்பதாக விளம்பரப்படுத்திக் கொண்டாலும் புனித நாமத்தின் உன்னதமான சுவையை அவர்களால் அனுபவிக்க முடியாது. எனவே விளம்பரத்துக்காக கண்ணீர், வியர்வை அல்லது உணர்வற்ற நிலை ஆகியவற்றை மேற்கொள்வது கண்டனம் செய்யப்படுகிறது. ஆயினும் பகவானின் தூய பக்தர் ஒருவருடன் தொடர்பு கொண்டு தீய பழக்கங்களை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இல்லையெனில் அவர்கள் தொடர்ந்து கல் நெஞ்சவர்களாகவும் எவ்விதமான சிகிச்சைக்கும் தகுதியற்றவர்களாகவுமே இருப்பர். பரமபதி திரும்பவும் சென்றடையக்கூடிய பாதையில் முன்னேறுதல் தன்னுறுப்பட்ட ஒரு பக்தரால் வழிகாட்டப்பட்ட வேத நூல்களின் உபதேசங்களை பொருத்துகிறது. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்ம கிட்டத்தட்ட இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஸ்லோகத்துல அத்தியாயத்தினுடைய தலைப்பு விளக்கப்படுது. தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம். இதுதான் தலைப்பு இல்லையா? இதயத்துல மாற்றம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் இந்த பொருளுரையில பிரபுபாதர் ரொம்ப விலாவாரியா விளக்குறேன். அதாவது பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லும் போது எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாம ஏதோ ஒரு ஜடம் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இதயம் மாறல. அதே சமயத்துல இதயத்துல மாற்றம் ஏற்படாம சும்மா நம்ம பேர் வேணுங்கிறதுக்காக என்ன பண்றது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி ஜெபம் பண்றாங்க, இவங்களுக்கு அப்படியே அப்படியே குரல்லாம் தழுக்குதே, இப்படி ஜெபம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்காக புகழ் பெரிய ஒரு 10 பேருக்கு முன்னாடி இல்ல ஒரு 100 பேருக்கு முன்னாடி ஒரு வகுப்பு கொடுக்கும் போது அப்படியே அவங்க தழுத்து நான் தழுத்து அப்படியே கண்ணுல தண்ணி எல்லாம் வந்ததுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பெரிய பக்தர் போல இருக்கு,
அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது அப்படியே அவங்களுக்கு அப்படியே கண்ணுல தண்ணி எல்லாம் வந்தது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா 4 சட்டத்திட்டத்தை கூட ஒழுங்கா கடைபிடிக்காம, அடிப்படை விஷயங்களை கூட கடைபிடிக்காம, சும்மா நம்ம இந்த மாதிரியான ஒரு வெளி வேஷம் போடுறது மிக பெரும் குற்றம். அது கண்டிக்கப்படுது. நாம எப்படி இருக்கோமோ ஆஸ் இட் இஸ் அதை நம்ம ஒத்துக்கணும். எஸ், நமக்கு சாண்டிங் பண்ணும்போது தூக்கம் வருது, ஷட்ட ப்ரே பண்ணிக்கணும். எனக்கு சாண்டிங் பண்ணும்போது என்ன ஆகுது? தூக்கம் வருது, பல சிந்தனைகள் வருது, எத்தனையோ எண்ணங்கள் வருது. அதெல்லாம் போகணும், அதெல்லாம் போய் எனக்கு வந்து தூய்மையான நாமத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ ஒரு லீலை ஞாபகம் வருது, ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு கதாதர் பண்டிட் சொல்ற, இந்த மாதிரி ஒரு தூய பக்தர் இருக்க, அந்த பக்தர்கிட்ட நீங்க அடைக்கலம் எடுத்துக்கணும், அவரை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. உடனே கதாதர் பண்டிட்டும் சரி யார் அவர் அப்படின்னு கேட்கும்போது, புண்டரீக வித்யாநிதி அப்படின்னு ஒரு பக்தர். இந்த லீலை கேட்டிருக்கீங்களா நீங்க? புண்டரீக வித்யாநிதியுடைய லீலை கேட்டிருக்கீங்களா? நானே ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பரவாயில்ல இன்னொரு தடவை சொல்லலாம், மறந்து போயிட்டு. இல்ல மாதாஜி. ஓகே, இல்ல மாதாஜி, இல்ல இல்ல. என்னோட இன்டர்நெட் வந்து அன்ஸ்டேபிள் திரும்ப வருது, பார்க்கலாம். ஸோ புண்டரீக வித்யாநிதியை பார்க்கறதுக்காக கதாதர் பண்ணிட்டு முகுந்ததத்தாவும் போறார். ஸோ அவர் போய் பார்க்குறார். புண்டரீக வித்யாநிதி எப்படி இருக்காருன்னா, அவர் பெரிய ஜமீன்தார். அப்படி ஜம்முன்னு ஒரு இதுல உட்காந்துருக்காரு, அந்த திண்டுல, குஷன் திண்டுல அப்படி உட்காந்துருக்கார். ஒரு பக்கம் வெத்தலை பாக்கெல்லாம் மடிச்சு கொடுக்கறதுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கார். இவர் கடிச்சு கடிச்சு வெத்தலை பாக்கெல்லாம் கடிச்சு துப்புறதுக்கு ஒருத்தர் அந்த இது வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பிடிச்சிட்டு ஒருத்தர் இருக்கார். நிறைய பல ட்ரெஸ் போட்டிருக்கார், நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கார், அப்படி பெரிய டர்பன்லாம் தலையில கட்டியிருக்கார். பயங்கர பந்தாவா இருக்கார் புண்டரீக வித்யாநிதி. கதாதர் பண்டிட் போய் இவரை பாக்குறார். இவர் ஒரு வைஷ்ணவரா, இப்படி இருக்காரே இவர் அப்படின்னு நினைச்சு அவருக்கு நம்பிக்கையே இல்லை. இன்னும் இவர்கிட்ட போய் நம்மள போய் என்னது இது, சைத்தன்ய மகாபிரபு இப்படி சொல்லியிருக்காரே, சரியான நபர்கிட்ட நம்மள அனுப்பலையே அப்படின்னு நினைக்கிறார். உடனே பக்கத்துல இருக்கிற முகுந்தா கிட்ட கேக்குறார், முகுந்தா என்ன எதுக்காக இந்த இடத்துல கூட்டிட்டு வந்த? இவர் வந்து ஒரு சாதாரண கர்மி, இவர் வந்து ஒரு விஷயி மாதிரி இருக்கார், இவர் வந்து ஜடத்திலே தான் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவரா இருக்கார், இவர் எதுக்கு என்கிட்ட இவர் எதுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அப்படின்னு கேட்ட உடனே, அப்போ முகுந்ததத்தா சொல்றார், இல்ல இவர் எப்பேற்பட்ட பக்தர் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றார் பாகவதத்துல. எந்த ஸ்லோகம் அப்படின்னா அடுத்த காண்டத்துல நம்ம படிக்க போறோம். அஹோ பஹீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சயாயாவத் யத் அசாத்வி லேபே கதிம். இந்த லைன் வந்து போச்சு. கம்பா தயாலும் சரணம் ரஜேம அப்படின்னு சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாரு, என்ன லீலைய சொல்றார் அப்படின்னா, அஹோபஹீயம் ஸ்தனகால கூட்டம். காலக்கூட்டம் அப்படிங்கிற விஷத்தை தன்னுடைய ஸ்தனங்கள்ல தடவி வந்தது யாரு? பூத்தனா. எதுக்காக வந்தா? கிருஷ்ணரை கொல்லணுங்கிற நோக்கத்தோட வந்தா. இந்த குழந்தைய கொல்லணுங்கிற நோக்கத்தோட காலக்கூட்டம் அப்படிங்கிற விஷத்தை தன்னுடைய தனங்கள்ல தடவி, அஹோபஹீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சயாவத் அசாத்வி எத் அசாத்வி, சாத்வி கிடையாது, அசாத்வி. அவ வந்து சாத்வின பக்தர்கள், அசாத்வி அவ பக்தரே கிடையாது, பகவானை கொல்லணுங்கிற நோக்கத்தோட வர. ஆனா பகவான் என்ன பண்றாராம், அவளுக்கு லேபே கதிம் தாதிம், தாதி அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை கொடுக்குறாராம். லேபே கதிம் தாதிம் கதிதம் ததோன்யம் அப்படிங்கிறார், அந்த கதியை கொடுக்குறாராம். தன்னுடைய தாய் ஸ்தானத்தை அந்த பாவத்துல வந்தா இல்லையா, ஒரு அம்மா மாதிரி பால் கொடுக்கணும்னு நினைச்சு வந்தா இல்லையா, விஷம் தடவி வந்ததை விட்டுட்டாராம் கிருஷ்ணர். எதை ஏத்துக்கிட்டாராம்? ஓ எனக்கு பால் ஊட்டணும்னு வந்தாளே, அதனாலேயே இவனுக்கு தாய் ஸ்தானம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தாய் ஸ்தானத்தை கொடுத்துட்டாராம். அப்பேற்பட்ட அந்த பகவானை தவிர நான் வேறு யார்கிட்ட அடைக்கலம் ஏத்துக்க போறேன் அப்படின்னு உத்தவர் சொல்றார். இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே புண்டரீக வித்யாநிதி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் உட்கார்ந்து இருந்த இடத்த அப்படி காலால அப்படி எட்டி உதைக்கிறார். அந்த பக்கம் ஒண்ணு போய் உருண்டு விழுது, இந்த பக்கம் ஒண்ணு உருண்டு விழுது, பக்கத்துல இருக்கிற வேலைக்காரனை உதைக்கிறார், ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சு கிழிச்சுக்கிறார். அப்போ இந்த அஷ்ட சாத்வீக பாவங்களை அவர் வெளிப்படுத்துறார். பகவானை பத்தி கேட்ட மாத்திரத்திலேயே இத்தனை பாவங்களை வெளிப்படுத்தும் போது அப்போ கதாதர் பண்டிட்டுக்கு புரிஞ்சது, வெளிப்புறமா அவர் அப்படி இருக்காரே தவிர உட்புறமா அவர் வந்து எவ்வளவு ஒரு பக்தியில ஆழ்ந்து இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சு. ஆனா நம்ம வெளிப்புறமா எளிமையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு
வெளிப்புறமா ரொம்ப ஹம்பிளா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஜட ஆசைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகளை வச்சுக்கிட்டு வெளியில வந்து ரொம்ப நான் அப்படியே ரொம்ப தூய்மையான பக்தன் அப்படின்னு நம்ம வேஷம் போட்டோம் அப்படின்னாக்க அது பகவானுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், உள்ளது உள்ளபடி நம்ம இருந்துடணும். எங்கிட்ட இத்தனை பிரச்சனைகள் இருக்கு கிருஷ்ணா, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா நம்ம போய் சொல்லிக்கணும் எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு கிருஷ்ணா, ஆனாலும் நானும் பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பிரபுபாதருடைய கருணையினால எனக்கு கிடைச்சிருக்கு, நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு எப்படியாவது என்னுடைய அனர்த்தங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நேர்மையை பகவான் ஏத்துக்கிட்டு நமக்கு உதவி செய்வார். அதனால இந்த 10 விதமான அபராதங்களை நாம தவிர்க்கணும். எதனால நமக்கு சாண்டிங் பண்ணும்போது அந்த பாவம் வரல அப்படின்னா இந்த அஷ்டசாத்விக பாவங்கள் வரதுக்குலாம் சான்ஸே கிடையாது. அதெல்லாம் தூய பக்தியை பண்ணும்போது தான் நமக்கு வரும். இப்ப நம்ம நாம அபராத நிலையில தான் இருப்போம். நாம பாஸ் நாம அபராத அந்த நிலைக்குள்ளதான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். சோ அதனால இந்த 10 விதமான அபராதங்களை தவிர்த்து நம்ம ஜெபம் பண்றதுக்கு பகவான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். சோ அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். இங்க வந்து ராமானந்தராயருடைய லீலையும் கொடுத்திருக்கார் பிரபுபாத். சோ ராமானந்தராயர் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட பேசும்போது அவருடைய அந்த பாவங்களை வெளிப்படுத்துறார். ஆனா அவரை சுத்தி இருக்கிற நபர்களால அதை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கும் போது என்ன பண்றார், அதை மறைச்சுக்கிறார். ஒரு சமயத்துல சில பிரபுபாதனும் இதான் பண்ணார். என்ன பண்ணார்னா ஜெயராத மாதவா பாடும்போது அவர் உண்மையிலே பகவானுடைய லீலைகளை நேர தரிசனம் பண்ணார். ஆனா அந்த குரல் தழுத்தழுத்து அவரால் அதுக்கு மேல அதை கண்டினியூ பண்ணாத போது அதை வெளிப்படுத்தல. எல்லாருக்கும் முன்னாடியும் பப்ளிக்கா பண்ணாம என்ன பண்ணிட்டார், எழுந்து போயிட்டு நீங்க கீர்த்தன் பண்ணுங்க அப்படின்னு கை காட்டிட்டு உள்ள போயிட்டார். சோ அந்த மாதிரி ஏன்னா இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடும். ஒண்ணுமே அந்த பாவம் இல்லாதவங்க கதையெல்லாம் சொல்லும்போது சில பேர் கதை சொல்லும்போது நம்ம கேட்கலாம், அவங்க எல்லாம் வந்து தூய பக்தர்கள் கிடையாது. ஆனா அந்த ஸ்ருங்காரத்தை அவங்க சொல்லும்போது அப்படி வர்ணிப்பாங்க. ராதாகிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் அவ்வளவு நுட்கமா அப்படி வர்ணிப்பாங்க. கடைசியில பார்த்தா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், காமம் இருக்கும். மனசுக்குள்ள காமம், கோபம், இந்த பேராசை இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தூய பக்தர்கள் மாதிரி வர்ணிப்பாங்க. சில பிரபுபாதர்கிட்ட ஒருத்தர் வந்தார், நீங்க வந்து எனக்கு ராச நடனத்தை பத்தி விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னார். பிரபுபாதர் எனக்கு அது தெரியாதுன்ட்டார். ராச நடனம்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். பிரபுபாதருக்கு தெரியாதா என்ன? ஆனா யார்கிட்ட என்ன எந்த விஷயத்த நாம, ஏன்னா நம்ம ஜடத்துலதான் மூழ்கி இருக்கோம். நம்ம இந்த உடல் இல்ல ஆத்மாங்கிறதே நம்ம உணரல. நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு, உடல் சார்ந்துதான் நமக்கு இருக்கு. அப்போ எப்படி பகவானுடைய உன்னதமான லீலைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும்? உடல் தளத்திலேருந்து நம்ம வெளியில வந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். சோ அதனால நம்ம வேஷம் போடக்கூடாது. இதயத்தினுடைய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு படிப்படியா ஏற்படணும், இயற்கையா ஏற்படணும். அதுக்கு நாம பக்தர்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணணும், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஒரே பிரார்த்தனை, நான் நல்லா சாண்டிங் பண்ணணும், நான் நல்லா சுத்தமா நான் வந்து சாண்டிங் பண்ணணும், நான் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம வச்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பா என்ன நடக்கும், பகவான் நமக்கு உதவி செய்வார். உண்மையிலே பார்த்தோம்னாக்க இந்த கீர்த்தன் மேலாப்போ ரொம்ப ஒரு எக்ஸ்டாட்டிக் ஒரு சிம்டம். ஸ்ரீவாஸ் தாக்கூரோட கண்ணுல இருந்து என்ன வந்தது, தண்ணி வந்தது. வீடியோ நீங்க எல்லாம் பாத்துக்கலாம், நிறைய வைரல் ஆச்சு அந்த வீடியோ. சோ ஜெயபதாக சுவாமி நித்யானந்தர் சொன்ன மாதாஜி, நித்யானந்தர் கண்ல இருந்து வந்தது பகவான் இவர் பாடும்போது ஸ்ரீவாஸ் தாக்கூரா கண்ல இருந்து வந்தது. ஸ்ரீவாஸ் தாக்கூரா கண்ல இருந்து தண்ணி. சோ அந்த மாதிரி பகவானே என்ன பண்றார், பக்தனுடைய அந்த சேவையை நினைச்சு பகவான் ஆனந்தத்துல இருக்கார். அது உண்மையான பக்தி. நம்ம பாடணும்னா பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணில் தான் தண்ணி வரும். அது நான் உங்களை சொல்லக்கூடாது, நான் பாடினேன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணில் ஐயோ இந்த அம்மா எப்ப பாட்டு நிறுத்தும் அப்படின்னு அந்த மாதிரி குரலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாவமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சோ நம்மளுடைய பொசிஷன் என்ன, இது என்ன, எதுக்காக நான் வந்து இதை சொல்றேன் அப்படின்னாக்க நாம யாரையும் ஏமாத்தக்கூடாது, ஏமாத்த வேண்டாம், ஏமாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பகவானுடைய பக்தி பண்ணத்தான் வந்தோம். இங்க வந்து எதுக்காக இன்னொருத்தரை ஏமாத்தி அதுல பேர் சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால நமக்குள்ள இருக்கிற அனர்த்தங்கள், நீங்க ரொம்ப பெரிய பக்தர் அப்படின்னு 4 பேர் சொல்ல நம்ம பெரிய பக்தர் ஆயிடுவோமா? கண்டிப்பா ஆக மாட்டோம் இல்லையா? நம்மளுடைய நிலைமை பகவானுக்கு தெரியும். பகவான்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். நம்ம மூத்த பக்தர்கள்ட்ட நம்மளுடைய குறைகளை எடுத்து சொல்லி, என்னால இது பண்ண முடியல, ஏன் எனக்கு இது கிடைக்கல, ஏன் இதை என்னால பண்ண முடியல, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்க நமக்கு சில உபதேசங்களை செய்யக்கூடும், சில டிப்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளால அந்த நிலையை அடைய முடியும். சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொற்குறையில பிரபுபாதர் ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்து
இந்த 3rd சாப்டர் வரைக்கும் இந்த பொருளுடைய கொண்டு வர. சோ அதனால ஹரே கிருஷ்ணா இந்த மாதாஜி. எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. அ- அ, இது பேரனா பேத்தியா மாதாஜி பிறந்தது? ஏன் மாதாஜி திடீர்னு டாபிக் மாத்திட்டீங்க? மாதாஜி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணல. கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். ஓகே ஓகே ஓகே. நான் ஏன் விமலா டெலிவரி தேவி எல்லாம் ஆகல, பேசுறேன். இன்னும் 10 நாள் இருக்கு. உங்க வாய்ஸும் ரொம்ப டல்லா இருந்தது. ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் உடம்பு முடியல மாதாஜி. ஓ, அதான் உங்க வாய்ஸ் டல்லா இருக்கும் போதே நினைச்சேன், என்ன வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கேன்னு. நான் அதான் கிளாஸ் அப்புறமா கேட்டுக்கோங்க. நான் நேத்து ஊருக்கு கிளம்பி வர்றேன்னு சொன்னீங்க முத நாள். ஆமா, இங்க ஓகே வந்துட்டீங்களா மாதாஜி. மாதாஜி? இங்க நான் வந்துட்டேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே உடம்பு பாத்துங்க கிருஷ்ணா. ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதோட ஹையஸ்ட் லெவலில் கொண்டு வர. இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து நீங்க தூய பக்தர் அப்படின்னு சொல்றதுனால நம்ம தூய பக்தர் ஆக போறது இல்ல. நீங்க வந்து அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பக்தி சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க, முதல் அவருடைய தூய பக்தருடைய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா சாந்தி. ஃபர்ஸ்ட் என்னது? சாந்தி. அதுக்கப்புறம் என்ன? அவ்வியர்த்த காலத்துவம். ஒன்னுத்துக்கும் அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. நான் சான்ஸ்கிரிட் வேர்டு மட்டும் படிக்கிறேன். சாந்திர் அவ்வியர்த்த காலத்துவம். அடுத்தது நாமகானே சதா ருச்சி. அடுத்தது பிரீத்தி தத் வசதி ஸ்தலே. நெக்ஸ்ட் விரக்தி, மானசூன்யதா. இதெல்லாம் என்னது? அவங்க கிட்ட தெரியக்கூடிய குணாதிசயங்கள். புரியுதா? சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இப்ப கல்யாணத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணம், ஒரு பெரிய விசேஷத்துக்கு போறீங்க. அப்போ போகும்போது உங்களுடைய ஆடை அலங்காரங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா, நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சிடும். இதே நீங்க வந்து சாதாரணமா வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு போறீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆடை அலங்காரங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எங்கேயோ வெளியில பெருசா எங்கேயோ போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி இந்த குணாதிசயங்களை பார்த்து தான் ஒருத்தர் நம்ம தூய பக்தரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்படி இருக்கிறவங்க தான் தூய பக்தர்கள். நம்ம சும்மா நீங்க பெரிய பக்தர், நீங்க பெரிய பக்தர் இன்னொருத்தரை பார்த்து நம்ம சொல்றது நல்லது. இன்னொரு பக்தரை புகழ்றது நமக்கு நல்லது, அது வேற விஷயம். ஆனா நம்மளை ஏமாத்தி கூடாது, நான் வந்து பெரிய பக்தர் அப்படின்னு. சோ இந்த குணங்கள் இருக்கணும். முக்கியமா அவ்வியர்த்த காலத்துவம். காலத்தை வீணடிக்க கூடாது. காலத்தை வீணடிக்க கூடாது. நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே வரோம். ஒவ்வொரு சமயத்திலையும் பிரபா சொல்ற காலம் அப்படிங்கிறது மிக மிக அரிதானது. நம்ம கிட்ட இருக்கிற எத்தனை செல்வத்தை கொடுத்தாலும் காலத்தை திரும்ப வாங்க முடியாது அப்படிலாம் நிறைய சொல்ற. சோ அந்த காலத்தை பகவானுடைய சேவையில கழிக்காம நம்ம வீணடிக்க கூடாது. இதை எல்லாரும் தான் சொல்றாங்க. காலத்தை வீணிக்க கூடாது அப்படிங்கறத ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கும் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. ஆனா பகவானுடைய பக்திக்கு செலவழிக்காம நம்ம காலத்தை வீணடிக்க கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரீத்தி தத் வசதி ஸ்தலே அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய லீலாஸ்தலங்கள்ல வசிக்கிறதுக்கான அந்த ஆர்வம் இருக்கணும். பெரிய சிட்டில வசிக்கணும், அந்த இடத்துல போய் இருக்கணும், இந்த இடத்துல போய் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடாது. மாயப்பூர் வந்து ரொம்ப எளிமையான சின்ன கிராமம், பெரிய வசதிகள் எதுவும் இல்லாத சின்ன கிராமம். அந்த கிராமத்துல வசிக்கிறதுக்கு எத்தனையோ பெரிய பெரிய நகரங்கள்ல இருந்து, பெரிய பெரிய உலக நாடுகள்ல இருந்து மக்கள் அங்க வந்து வசிக்கிறாங்க. நியூயார்க்ல இருக்கிறவங்க, ரஷ்யால இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரீத்தி தத் வசதி ஸ்தலே, பகவானுடைய லீலாஸ்தலங்கள்ல வசிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமோட வந்து அங்க வந்து வசிச்சு அங்க வந்து பகவானுக்கு அங்க சேவை செய்யறாங்க. சோ இது மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டாதான் நமக்கு பக்தி இருக்குன்னு அர்த்தம். இந்த குணங்கள் நாம வளர்த்துக்கணும்னு அர்த்தம். சோ அடுத்தது என்ன பார்த்தோம்? நாமகானே சதா ருச்சி. இது என்னது? எப்பவுமே பகவானை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். பகவானை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பகவானை பத்தி புகழ்ந்து பேசணும். எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணணும், பகவானுடைய புகழ பாடணும். இதெல்லாம் முக்கியமான குணங்கள், ஒரு தூய பக்தருக்கு உண்டான லட்சணங்கள். இதெல்லாம் நீங்க யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா பிரபுபாதுடைய சிஷ்யர்கள்ட்ட பார்க்கலாம். பிரபுபாதுடைய சிஷ்யர்கள், தூய பக்தர்கள் பாத்தீங்கன்னா உங்க ஒரு க்ஷணத்தையும் வீணடிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பவுமே பகவானை பத்தி பேசுறது தவிர அவங்களுக்கு வேற விஷயமே இருக்காது. எப்பவும் பிரபுபாதுடைய கதா சொல்லிட்டு இருப்பாங்க. பிரபுபாதர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், நான் அந்த சமயத்துல இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். இத வந்து இன்னும் அவங்க பசுமையா ஞாபகம் வச்சிருக்காங்க. இன்னும் அந்த 60-50 வருஷம் கழிச்சு கூட அந்த பசுமையான நினைவுகளோட இருக்காங்க.
பிரபுபாதர் அவங்களுக்கு ஆரம்பத்துல என்ன சொன்னார், எப்படி அவங்களை வழி நடத்தினார், இதெல்லாம் அவங்க வந்து அவ்வளவு அழகா சொல்லிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நாமளும் வந்து நம்மளுடைய குணங்களை நாம மாத்திக்கணும். இதுதான் இதயத்தின் மாற்றம். தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம் அப்படிங்கிறது இதுதான். அப்போ பகவானுடைய நாமத்தை பாடும்போது உண்மையிலேயே நமக்கு அந்த பரவசம் ஏற்படும். அதாபிதேஹி அங்க மனோனுகூலம் பிரபாஷசே பாகவத பிரதானக யக் ஆக வயாசகீர் ஆத்மவித்யா விசாரதோ நிருபதிம் சாது பிருஷ்டக. ஓ சுத கோஸ்வாமி, உமது வார்த்தைகள் எங்களுடைய மனங்களுக்கு இன்பத்தை அளிக்கின்றன. எனவே உன்னத அறிவில் சமர்த்தரும் கேட்டுக்கொள்ளப்பட்டதன் மேல் பரீட்சித் மகாராஜனிடம் பேசியவரும் சிறந்த பக்தருமான சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்டதை போன்று தயவு செய்து இதை எங்களிடம் விளக்கி கூறுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ சௌனகாதி ரிஷிகள் தான் அப்பையிலேருந்து பேசிட்டே இத்தனை ஸ்லோகங்களையும் சொன்னது சௌனகாதி ரிஷிகள் தான். அப்படி அவங்க எல்லாத்தையும் சொல்லி இன்னும் வந்து அவர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பத்மசாமி மாதாஜி, உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? பத்மசாமிங்கிற பேர்ல இருக்கீங்க. பத்மாவதி சொன்னீங்களா? பத்மாவதி மாதாஜி. ஓகே, படிங்க. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுகதேவ கோஸ்வாமி மற்றும் அவரை பின்பற்றிய சூத கோஸ்வாமி ஆகியோரை போன்ற முந்தைய ஆச்சாரியார்களால் விவரிக்கப்பட்ட அறிவு எப்பொழுதுமே சக்தி வாய்ந்த உன்னத அறிவாகும். எனவே அது பணிவுள்ள எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ளதுமாகும். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம் எனும் தலைப்பை கொண்ட 3ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளர்கள் இவ்வாறாக நிறைவு பெற்றுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். சோ 3வது காண்டம் இனிமையான காண்டம். நம்ம கிட்ட இருக்கிற புலன்களை எப்படி நாம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்தாம போனா அந்த புலன்கள் எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து பார்த்தோம். கடைசியில இதய மாற்றம் அப்படிங்கிறது பகவானுடைய பக்தி தொண்டுல நாம முழுசா ஈடுபடணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஓகே, அடுத்து 4வது அத்தியாயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. இந்த மயிர்கூச்செறிதல், கண்ணீர் வருதல் இதெல்லாம் நம்ம போலியா அப்படின்னு சொல்றோம். பட் சில சமயத்துல ரொம்ப ரொம்ப ரேரா பகவானை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கு நிச்சயமா அந்த மாதிரி அந்த கதைகளை கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நெகிழ்ந்த மாதிரி ஒரு இதுவாகிறது. அப்ப நாம போலியா இருக்கமா இல்ல உண்மையிலே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா மாதாஜி? நல்ல கேள்வி. இப்போ அது வந்து நமக்கு வருது, ஒரு க்ஷணம் வருது இல்லையா? எப்பயோ ஒரு க்ஷணம் நமக்கு அந்த மாதிரி. இப்போ ஒரு கீர்த்தன் கேட்கும் போது, இல்ல நம்ம பகவானுடைய லீலைகளை பக்தர்கள் விவரிக்கும் போது நம்ம அறியாமலே நம்ம அதுல மூழ்கி போயிடுறோம். அப்படியே சில சமயத்துல நமக்கு மெய் செலுத்து போகுது, சில சமயத்துல கண்ணீர் வருது. அது எப்போ ஆகுது அப்படின்னா நம்ம தனியா இருக்கும் போது ஆகிறது இல்லையா? நம்ம பக்தர்களுடைய சங்கத்துல இருந்து அதை கேட்கும் போது நமக்கு அந்த சமயத்துல ஆகுறது. அது உண்மை. அது என்ன கிடையாது, அது போலியானது கிடையாது. உண்மை. அது போலி கிடையாது. நம்ம விளம்பரத்துக்காக வெளிப்படுத்தக்கூடாது. விளம்பரத்துக்காக நம்ம பேர் புகழ் வாங்கணுங்கிறதுக்காக அதை வெளிப்படுத்துறது தான் தவறு. நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சாதனா பக்தியிலே நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு முன்னாடியே பார்த்தோம். சாதனா பக்தி பண்ணும் போதே அந்த சுவை கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனா நமக்கு தொடர்ந்து இல்லையே, 16 மாலையும் நமக்கு அந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியல இல்லையா? முடியல இல்லையா? சோ அதுதான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணது. நல்ல கேள்வி, கரெக்டான கொஸ்டின். அந்த பாயிண்ட் வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் நீங்க கரெக்டா கொஸ்டினா கேட்டீங்க. சோ எப்பயாவது நமக்கு அது ஏற்படுறது. உண்மையிலே பகவான் அந்த சுவையை நமக்கு கொடுக்குறாரு, அந்த ருச்சியை கொடுக்குறாரு. கொடுத்து என்ன பண்றாரு, நம்மள அட்ராக்ட் பண்றாரு. பத்தியா இந்த டேஸ்ட் இருக்கு பத்தியா அப்படின்னு அட்ராக்ட் பண்றாரு. நம்ம திரும்ப ஜடத்துல போய் விழுந்துடுறோம். திரும்ப நம்மள பகவான் அட்ராக்ட் பண்றாரு. சோ இந்த போட்டி நமக்கும் அவருக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு ஏற்படுது இந்த பாவங்கள் எல்லாம், நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துளி அளவு நமக்கும் ஏற்படுது. இல்லைன்னா நம்ம இங்க வந்திருக்கவே மாட்டோமே. தொடர்ந்து பண்ண முடியாது இல்லையா? இந்த சுவை நமக்கு கிடைக்குது, ஆனா தொடர்ந்து இல்ல நம்ம கிட்ட. அதான் நம்ம பிரச்சனை. ஓகேவா? அது போலியானது கிடையாது, அது உண்மைதான். யாராவது பார்க்கும்போது மட்டும் வந்ததுன்னா தான் போலி. ஒரு சமயத்துல என்ன பண்ணாங்க, ஒரு பக்தர் வந்து இந்த மாதிரிதான் கீர்த்தன் பண்ணும்போது ரொம்ப அப்படியே மெய் மறந்து குதின்னு குதிச்சு ரொம்ப அப்படியே உற்சாகமா ரொம்ப என்னமோ இருக்கிற மாதிரி பிரபா சொன்னார், ஓங்கி பலாறு ஒரு அரை விடு அவனுக்கு அப்படின்னு. அப்ப என்ன ஆகும், எல்லாம் நின்று போயிடும். அவன் மேல யாரும் அரை விட்டாங்களோ அவங்க மேல என்ன வரும், கோபம் வரும். பதிலுக்கு அரை விடணும்னு தோணும். ஆனா உண்மையிலே பரவசத்துல இருந்தா
எதுவுமே தெரியாது. நீ தெரியும் அரைஞ்சாலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. தெரியாது. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களையும் கை கொத்துக்கிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு ஆடிட்டே இருப்பாங்க. சோ அது மாதிரி உண்மையான நிலை என்ன, மத்தவங்க பாக்குறதுக்காக பண்ற நிலை என்ன, அதுலதான் நம்ம உள்ளுக்குள்ள நமக்குன்னு ஒரு இந்த பரமாத்மா உணர்வு நமக்கு இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்கு நாம உண்மையா இருந்தா போதும். அது அந்த உள்ளுணர்வுக்கு நாம உண்மையா இருக்கணும். உள்ளுக்குள்ள எனக்கு அந்த மாதிரி ஏற்படுதா, அது உண்மை. நான் அத விளம்பரத்துக்காகவோ இல்ல பேர் புகழுக்காகவோ நான் அப்படி காட்டிக்கிறது தான் என்னது, போலியானது. போலியான உண்மையிலே இப்ப கோவிலுக்கு போறோம், பகவானை பாக்குறோம், சில சமயங்கள்ல ஒண்ணுமே வேண்டாம், அவரை பார்க்கும் போதே கண்ணுல தண்ணி வருதா இல்லையா. வரும். இவ்வளோ எஸ்மா. அன்னைக்கு பாருங்க, கௌர பூர்ணிமா அன்னைக்கு முத நாள் அந்த ட்ரெஸ் நீங்க வந்து நான் அன்னைக்கு போட்டேனா என்னன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அன்னைக்கு அந்த லைட் சாண்டல் கலர் டோத்தி, நல்ல டார்க் பிங்க் பார்டர்ல எல்லாருக்கும் சேம் ட்ரெஸ், அவ்வளோ பார்க்க அற்புதமா மாட்டாச்சு. இருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகு. நிஜமாவே கண்ணுல அன்னைக்கு தண்ணி வந்தது. அவ்வளோ அழகா இருந்தாங்க பாக்குறதுக்கு. அந்த ட்ரெஸ்ல அவங்கள பாக்குறதுக்கு அத்தி அற்புதமான டெய்லியே அழகுதான். ஆனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல அவங்கள பார்க்கும்போது அந்த அழகு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு காலையில இருந்து என்னமோ நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. இந்நேரம் இருந்தா நம்ம தட்சிணார்த்தி ஓடி போயிருப்போம், காலம்பரம் போய் கோலம் போட்டிருப்போம், மங்களார்த்தி பார்த்திருப்போம், பகவான தட்சிணார்த்தியில பார்த்திருப்போம், அப்புறம் பூ கட்டியிருப்போம். ஸோ இது மாதிரி ஆஹ் ஒரு ஒரு மிஸ் பண்ற ஃபீல் வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம வந்து ஓகே அப்பாடா ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு தோணவே இல்லை. அந்த மிஸ் பண்ற ஃபீல் வந்துகிட்டே இருக்கு. அப்போ கொஞ்சம் அந்த டேஸ்ட் நமக்கு இருக்குன்னு தானே அர்த்தம், கொஞ்சம் பகவான் கொடுத்துருக்காருன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால அது நமக்கு கிடைக்கத்தான் செய்யுது. தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி மாதாஜி. ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. மாதாஜி. இது ம். தேவர்களை வணங்குறவங்க எல்லாம் சும்மாத்துக்கு சாமி வந்த மாதிரி ஆடுறாங்களா, உண்மையா பொய்யா மாதாஜி? அது அதெல்லாம் வந்து தேவர்களை வணங்குறவங்க தேவர்களை எல்லாம் வணங்குறவங்க சாமி ஆடுறதுங்கிறது அதாவது இந்த சாமி அதுல ஆடுறத பத்தி எந்த கேக்குறாங்க. அதுல எந்த உண்மைகளும் கிடையாது மாதாஜி. அது உண்மையில அவங்களுடைய சாமி உணர்ச்சிகளுடைய வந்த வெளிப்பாடு. மாதிரியே ஆடுவாங்க. அது அவங்களுடைய அதான் உணர்ச்சிகளுடைய அதான் வெளிப்பாடு. மாதாஜி சோ அதுக்கும் இந்த அஷ்டசாத்விக பாவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அன்புனால ஏற்படக்கூடியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆஹ் யாராவது ஒருத்தர் கேளுங்க. சுபமலன் மாதாஜி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி அந்த மாதாஜி நாம் பீகாக் ட்ரெஸ் மாதாஜி பீகாக் ட்ரெஸ் ஒரு நாள் அந்த ஃபெதர் மாதிரி பண்ணி ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களா, அது எப்படி பண்றாங்க மாதாஜி? அது அது பேட்டர்ன் வந்து கிளாத்ல வந்து ஹலோ தனித்தனி பீஸா. ஹலோ ஹரே கிருஷ்ணா, கேக்குதா இல்லையா சுபமலன் மாதாஜி? கேட்கல மாதாஜி. உங்களுக்கு மட்டும் தான் கேட்கலையா, யாருக்கும் கேட்கலையா? எங்களுக்கு கேக்குது மாதாஜி, எங்களுக்கு கேக்குது. எங்களுக்கு எல்லாம் கேக்குறது மாதாஜி. உங்க லைன் ஏதோ ப்ராப்ளம். தெரியல. ஹரே ஹலோ கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. இன்னைக்கு மாயாப்பூர்ல கொடி இறக்குனத பார்த்தோம் மாதாஜி. அருமையா இருந்தது மாதாஜி. ஓகே. இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு கொடி இறக்கிட்டாங்க. எல்லாமே கொடி விசேஷம் தான் இறக்குனத மாதாஜி. பார்த்தோம். கொடி ஏத்துறதும் விசேஷம், கொடி இறக்குறதும் விசேஷம், எல்லாமே விசேஷம் எல்லாமே தான் மாயாப்பூர்ல. எல்லாமே பார்த்தோம் மாதாஜி லைவ்ல. ஆஹ் ஹரே கிருஷ்ணா ஓகே. மாதாஜி. ஹலோ நமஸ்காரம் கேக்குதா மாதாஜி? மாதாஜி நீங்க ஹரே கிருஷ்ணாவே யூஸ் பண்ணலாமே. நீங்க ஹரே ஹரே கிருஷ்ணான்னு யூஸ் கிருஷ்ணா. பண்ணி சொன்னாலும் சரி, ஹலோங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் கிடையாது, அதனால எந்த நன்மையும் இல்ல இல்ல கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இல்ல மாதாஜி. நிறைய அந்த பேருக்கு அது என்னன்னாக்க 2 தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு 3வது தடவை சொல்லும்போது ஹலோன்றுவாங்க. இல்ல ஹலோன்னு மாதாஜி சொன்னா மட்டும் கேக்குதா கேட்டேன் நானு. அதான் கேக்குதாங்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். பேசுறதா உங்களுக்கு கேட்கல, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஓகே சோ மாதாஜி, அது அந்த பீகாக் ட்ரெஸ்ஸோட ஃபெதர் எப்படி பண்றீங்க? அப்படி எப்படி பண்றாங்கன்னா, கிளாத்ல வந்து அந்த மாதிரி ஃபெதர் மாதிரி கட் பண்ணிட்டு சம்கி வச்சு தச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸையும் வந்து அட்டாச் பண்ணி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உமாதேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு மாதாஜி நிமிஷம் நம்ம இருங்க பிரபு. ஏதாவது இது பண்ணும், ஏதாவது வேண்டும் போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோங்க மாதாஜி. ம். அப்ப நீங்க இப்ப சொன்னீங்க அவங்க தூய பக்தர்கள்னாலதான் அவங்கள அப்பதான் அடைய முடியும்ட்டு. அப்ப நாம ராதான்னு சொல்லிக்கணுமா இல்ல எப்படி? என்ன நம்ம கிருஷ்ணான்னு வேண்டது தப்பா? இல்ல வேண்டிக்கிறதுலாம் தப்பு கிடையாது மாதாஜி. நம்ம டைரக்டா கிருஷ்ணருக்கும் எனக்கும் நேரடியான கனெக்ஷன் இருக்கு. எனக்கு நடுவுல வேற யாரும் வேண்டாம்னு நினைக்கிறது தப்பு. எனக்கு பிரபுபாதர் தேவையில்லை, எனக்கு பக்தர்கள் தேவையில்லை, எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு குரு தேவையில்லை, எனக்கு கிருஷ்ணருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தப்பு.
கிருஷ்ணர்கிட்ட நேரடியா வேண்டது தப்பு கிடையாது. எனக்கு குரு தேவையில்லை, நான் குருவெல்லாம் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் டைரக்டா கிருஷ்ண பக்தி பண்ணிக்கிறேன். இந்த மனநிலை நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எதுக்காக ஒரு குருவை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கு. சோ ஆன்மீக குருவை ஏத்துக்கிறத நிறைய பேர் விரும்புறது கிடையாது. பக்தி பண்ணா போதுமே, எதுக்காக குரு தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மனநிலை தவறு. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க நான் இருங்க கன்னிகா பேசுறேன் மாதாஜி. இருங்க கணேச பிரபு ஒன்னும் கேட்கணும். ஒரு நிமிஷம் இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இது விஷ்ணுவின் சொல்லுங்க. மீது மனதை படிப்படியாக ஒருமுனைப்படுத்த வேண்டும். பஞ்ச உபாசனம் எனப்படும் 5 வகையான உபாசனை முறைகள் அப்படிங்கிறாங்களே, அது என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் மறந்து போச்சு. இல்ல பிரபு, இப்ப வந்து நம்ம இதான் இந்த பொருளையே பிரபாத ஆரம்பத்தில இருந்து கொண்டு வர ஆரம்பத்தில இருந்து, அதாவது இயற்கையை அந்த வணங்குறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்படி முன்னேறி தேவர்களுடைய வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு, கடைசியில எங்க வரணும்? விஷ்ணுவுடைய வழிபாட்டுக்கு அவங்க வந்து வரணும். விஷ்ணு. சோ அந்த மாதிரி அதான். ஆரம்பத்துல கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கலாம். ஆனா வந்து இயற்கையுடைய அந்த அதிசயங்கள் எல்லாம் பார்த்து இயற்கையை வணங்க ஆரம்பிக்கலாம். பெரிய மலைகளை பாக்குறாங்க, கடலை பாக்குறாங்க. இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சிறு தெய்வ வழிபாடு, இப்படி கொஞ்சம் இதுக்கு இத்தனை பிறவி பிடிக்கும் நினைச்சு பாருங்க. கோடான கோடி பிறவிகளுக்கு அப்புறம் அவங்க வந்து பகவானுடைய வழிபாட்டுக்கு வரும். பகவான். சோ அதுதான் படிப்படியா அப்படின்னு சொல்லி. கனிகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இன்னைக்கு மார்னிங் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் மாதாஜி. ஆக்சுவலா என்னோட பொண்ணுக்கு ஒரு லாஸ்ட் மந்த் மேரேஜ், 6th மேரேஜ். நாங்க ஆக்சுவலா ஆஃப்டர் மேரேஜ் ஒன்லி நாங்க ரிசப்ஷன் வச்சிருந்தோம். இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு பிரபுஜி கிளாஸ் எடுத்தாரு, பாலபத்ரதாஸ் இதுல கிளாஸ் எடுத்தாரு. அவரு டிஃபரெண்ட் மேரேஜஸ், கல்யாணம், கந்தர்வ கல்யாணம், பிராமன் கல்யாணம், வேத சாஸ்திரத்துக்கால அதை சொல்லிட்டே வந்தாரு. அப்போ வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் கேட்டாரு கொஸ்டின் செக்ஷன்ல, இதே மாதிரி ரிசப்ஷன் வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் வைக்கிறாங்களே, இஸ் இட் குட், அது கரெக்டா இல்ல கல்யாணம் ஆன பிற்பாடுதான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. அப்போ வந்து பிரபுஜி சொன்னாரு, இல்ல சாஸ்திர பிரகாரம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரிசப்ஷன்றது வைக்கணும். ரிசப்ஷன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளையும் பார்க்க கூட விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாரு. நான் வந்து ஆக்சுவலா ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எங்க வீட்டுல ஒரு பெரிய கிருஷ்ணர் படம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஆஹா, என்னோட வீட்டுக்கார் வந்து சாஸ்திர பிரகாரம் தான் பண்ணணும், ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லி நாங்க அப்பயே தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்ப கிருஷ்ணனை பார்த்தேன், பரவாயில்ல கிருஷ்ணா, ஏதோ சாஸ்திர பிரகாரம் பண்ற மாதிரி எங்களை பண்ணிருக்கியே, ரொம்ப நன்றி கிருஷ்ணா அப்படின்னு பார்த்தேன். அப்ப எனக்கு கிருஷ்ணா பார்க்கும்போதே எனக்கு கண்ணுல என்னையே அறியாம தண்ணி வந்துருச்சு மாதாஜி. யாருமே இல்ல என்னோட இதுல, நான் உட்காந்து நான் சாண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன், என்னையும் அறியாம பலன்னு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஆஹா, நம்ம இதா இருந்தாலும் பகவான் நம்மளை பக்கத்துல இருந்து கைட் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் மாதாஜி. So I want to share this. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அது மாதிரி சாஸ்திரத்துல எத்தனையோ இருக்கு மாதாஜி. ஆக்சுவலா நம்ம வந்து ரிசப்ஷன் மட்டும் கிடையாது, இப்போ ப்ரீ மேரேஜ் ஷூட்டிங் எல்லாம் பண்றாங்க. கன்னிகாதான சமயத்துலதான் அந்த கையை பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்பவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எல்லாம் எங்க போய் சொல்லிக்கிறது, எல்லாமே நடந்துருது இல்லையா? சோ இதோட தாற்பயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனா அதை பார்க்காம அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அந்த காலத்துல எப்படி கல்யாணம் பண்ணாங்க, ருக்மிணி தேவியும் கிருஷ்ணரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? லவ் மேரேஜ், ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் அதான். ருக்மிணி தேவியும் கிருஷ்ணரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ அப்போ ருக்மிணி தேவி பகவானை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லார்ட்டையும் கேக்குறாங்க. நாரதர் வந்து சொல்றாரு, பல பெரிய பக்தர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் கிருஷ்ணரை வந்து வர்ணிக்கிறாங்க. அப்படித்தான் அவங்க கேக்குறாங்க. அப்படி கேட்டு 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 கிருஷ்ணன் மேல அன்பை வளர்த்துக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. அப்படி அவங்க வந்து கிருஷ்ணன் மேல அன்பை வளர்த்துக்கிட்டு அப்போ அந்த ராட்சச விவாகம் தான் பண்ணிக்கிறாங்க. கடத்திட்டு போறாரு வந்து கிருஷ்ணர் ருக்மிணி தேவிய. சோ அந்த மாதிரி இந்த விவாக முறைகள்ல பலது இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பண்ற முறைகள் எல்லாமே தலைகீழா இருக்கு, எல்லாமே தலைகீழா இருக்கு. இந்த முதல்லலாம் வந்து பொண்ணோட போட்டோ பையனோட போட்டோ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்க காலத்துல, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிற காலத்துல போட்டோ கொடுத்து இந்த போட்டோல தான் பார்ப்பாங்க, அப்புறம் பொண்ணு பார்க்க வரும்போது தான் பார்ப்பாங்க. அப்படி இருந்த காலம் எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் பார்த்தோம்னா
அதான் சொல்றேனே, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஷூட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கு சினிமா தோத்துரும். அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, படம் பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எதை எப்ப வச்சா என்ன இல்லையா, எல்லாம் மாறி மாறி இருக்கு. பட் நம்ம அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா கல்யாணம் மாயப்பூர்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணு என்ட்ரி பண்ணி வரும்போது ஃபுல்லா அவங்க வந்து மூடி இருப்பாங்க. அவங்களோட அந்த துப்பட்டாவால தலையை எப்படி மூடி இருப்பாங்க. பையனை வந்து சுத்தி, மாப்பிள்ளைய சுத்தி 7 தடவை சுத்தி வந்துட்டு மாப்பிள்ளை தான் என்ன பண்ணணும், அந்த திரையை விலக்கி பொண்ணை பார்க்கணும். அப்படி பார்க்குற சமயத்துல ஒருத்தர் கண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா கண்ணுக்கு நேரா பார்க்கும்போது அவங்களுடைய முகம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசுல, அதாவது எதிர்பால், அத பொண்ணுனா பையன், பையனா பொண்ணு, அவங்களுடைய அந்த கல்யாண நேரத்துல அவங்களுடைய அலங்காரத்தோட அந்த ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, அந்த ஆனந்தமான மனநிலையில அவங்கள பார்க்கும்போது அந்த அந்த முகம், அந்த அழகு அப்படிங்கறது அவங்க மனசுல பதிஞ்சு வேற யாரையும் அவங்க நினைக்கவே மாட்டாங்களாம். அதுக்காக அந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லி எங்களுடைய கிருஷ்ண பிரபு அதுக்கு விளக்கம் சொல்லுவார். எதுக்காக அந்த நேரத்துல அப்படி முகத்தை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். எங்களுடைய சௌராஷ்டிர முறைப்படி கல்யாணத்திலயும் அப்படித்தான் இருக்கும். பொண்ணு வரும்போது, மாப்பிள்ளை வரும்போது இடையில ஒரு பட்டு துணி போட்டு மறைச்சிடுவாங்க. அந்த பட்டு துணி போட்டு மறைச்சிட்டு ஒரு தாலி மாலையெல்லாம் மாத்துறதுக்கு அப்புறம் தான் அந்த பட்டு துணியை விளக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்து இது ஒரு சடங்கு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த பட்டு துணி பிடிச்சுக்கிறது கூட ஒரு சடங்கு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்துறாங்க, பேசிடுறாங்க, பழகிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கு. சோ நம்ம எல்லாத்தையும் சடங்குகளா தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். எனிவே அதுலயும் நம்ம சரியா பண்ணோம்னா ஒரு சந்தோஷம் தான். டைம் என்ன ஆயிடுது? 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு கேள்விகள் இன்னும் ஏதாவது இருக்கா? அப்ப நாம எண்டு கொடுத்துடலாமா? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. என்று கொடுத்துறேன். பதிதானம் பாவனிக்கே வருஷம்